சொல்றான், இவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுவார்களாம். அல்லாஹ் அந்த வசனம் சொல்றான், இவர்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வீணாகி வாழ்க்கையவே தொலைச்சிருக்கிறான், வாழ்க்கையவே மார்க்க பண்ணியிருக்காக தொலைச்சவன். அல்லாஹ் யாருக்கு வேதனைப்படுகிறான்? ஒன்றுமில்லாத வேதனைப்படல, நன்மைகளை நிறைய சேகரித்தவனுக்கு அல்லாஹ் சொல்றான், உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டம் எல்லாம் பிறருக்கு காண்பிப்பதற்காக, புகழுக்காக, பெருமைக்காக செய்வாய் என்று சொன்னால், வழுக்கு பாறையில் ஒட்டி இருக்கிற மண்ணின் மீது மழை விழுந்து எல்லாம் நாசமாக போவது போல் உன்னிடத்தில் எதுவுமே இல்லாமல் மறுமையில் வந்து இப்ப எவ்வளவு பெரிய நஷ்டம். உலகத்துல இஷ்டப்படி வாழ்ந்துட்டாவது போயிருக்கலாம், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை இஷ்டப்படி செலவழிக்காது போயிருக்கலாம், செய்துவிட்டு நன்மையை செய்துவிட்டு அந்த நன்மைக்குரிய கூலி கிடைக்காதனால போய் மறுமையில் என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம். அதே தொழுகைக்கு வான், தொழுகை எல்லா இடத்திலும் அல்லாஹ் எப்படி சொல்றான்? தொழுகை வலியுறுத்துவான். சூரா நிசாவோட பேசுறான், இந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்தான் அவர்களை ஏமாற்றுகிறான். அவர்களை தொழுகைக்கு அழைத்தால் அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காகவும், வார்த்தையை கவனிச்சிக்கலாம், தொழுகைக்கு எதுக்கு வருவானா? மக்களுக்கு காண்பிப்பதற்காகவும் சோம்பலுடனே அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள். இவர்களை போல நீங்க ஆகிறார்கள். இவர்கள் மிக குறைவாகவே அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். தொழுகை, தர்மம், ஜிஹாது, ஹஜ்ஜு, உம்ரா, எந்த ஒரு நன்மையை செய்தாலும் கல்வி சுத்தமாக இருந்து செய்யவில்லை என்று சொன்னால், உல தூய்மை இல்லை என்று சொன்னால் அது எதற்கும் பிரயோஜனப்படாது என்பதை இந்த வசனங்களில் பார்க்கிறோம். அதே சமயம் அமல்கள் செய்யாம நன்மையை சம்பாதிக்கிற கூட்டம் இருக்கல, அது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் நீண்ட தூரம் பயணிக்கணும், நிறைய வாகனங்கள் தேவை, வெயில் காலம், மக்கள் அன்சாரிகள் எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு வாகனத்துல 3 பேர் ஏற்ற மாதிரி, எல்லாம் ட்ரிபிள்ஸ், டபுள்ஸ் கூட கிடையாது, ட்ரிபிள்ஸ் போற மாதிரி ஆட்கள் எண்ணிக்கை அதிகம், நம்ம இடத்துல வாகனம் குறைவு. இந்த 3 பேரை ஏற்றிக்கிட்டு நீண்ட தூரம் தபூக்கை நோக்கி பயணிக்கணும். இந்த நேரத்துல அன்சாரி தோழர்கள் ஏழைகள், கையில காசு கிடையாது, ஒரு வாகனம் வாங்குற அளவுக்கு, சொந்தமா வாகனம் இருக்கிற அளவுக்கு அவங்க காசு கிடையாது. அவங்க பேராவலோடு வந்து நிக்கிறாங்க. நீங்க எங்களையும் ஜிஹாதுக்கு அழைச்சிட்டு போங்க, தபூக்கு நாங்களும் சண்டை போடுறோம், நாங்களும் ஷஹீதாகும், நன்மையை அறுவடை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு வாகனம் இல்லையப்பா, இவங்களெல்லாம் வாகனம் இருக்கு, நடந்தும் போக முடியாது, நீண்ட தூரம் போகணும், ஆகவே நீங்க திரும்பி வீட்டுக்கு போங்க. இப்படி ஒரு சான்ஸ் நம்ம கிடைச்சா நம்ம என்ன செய்வோம்? நல்ல வேலை, தீபாவளிக்கு சரியான படம் போட்டுக்கிட்டோம்னா